இந்த யூடியூப் சேனலில் இந்த இடத்துல இருந்து நான் இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கிறத உங்களோட ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற டிவிலையோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, இலுமினாட்டிகள். இந்த யூடியூப் சேனலில் நான் எதெல்லாம் கதைக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது நான் கிடையாது, இலுமினாட்டிகள். இந்த மாதிரி சொல்லப்படுற கதைகளை நம்புகிற பலர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன ஒரு கருத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அரசாங்கத்தையும் மீறின ஒரு சக்தி எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. எங்களையே அரசாங்கத்தையே அரசாங்கம் விசாரிக்க வேண்டிய ஒரு கடுமையான பயணத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டியிருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டதும் அதுக்கு கீழே வந்திருந்த நிறைய கமெண்ட்ஸ், அதில் சொல்லப்பட்டது எல்லாமே இலுமினாட்டி என்றது. இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கிற அரசாங்கம் கிடையாது, இலுமினாட்டிகள் என்று சொல்லி நம்புறதுல தொடங்கி அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எஃப் கெனடியினுடைய மரணம், மைக்கேல் ஜாக்சனுடைய மரணம், இலுமினாட்டிகளை நம்பக்கூடியவர்களுக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் இலுமினாட்டிகளோட வேலை என்று சொல்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நிரூபிக்கப்படாத விஷயங்கள். இந்த மாதிரியான 5 மித்ஸ், 5 கட்டுக்கதைகள், இலுமினாட்டிகள் சம்பந்தமாக உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற 4 கட்டுக்கதைகளையும் ஒரு உண்மையையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். இந்த உலகத்துல எந்த ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் சில மரணங்கள் மர்மமான மரணங்களாகவே இருக்கும். உலக தலைவர்களினுடைய மரணங்களா இருக்கலாம், இல்லாட்டி உலக பிரபலங்களினுடைய மரணங்கள் நிகழும் போது அதுக்கு பின்னால நிறைய கோட்பாடுகள், சதி கோட்பாடுகள் சொல்லப்படும். அந்த மரணம் இப்படிதான் நிகழ்ந்தது, அதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி இவர்கள் தான் சொல்லி சொல்லப்படும். என்று சொன்னா சில மரணங்கள் மர்மமானதா இருக்கும், ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான கதைகளை நம்புறதுக்கு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அதை வச்சு கொண்டு பிசினஸ் பண்றதுக்குன்னு சொல்லியும் அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லியும் ஒரு கூட்டம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனுடைய மரணம் கடைசி நாட்களில் தன்னுடைய குடும்பத்தோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டாராம். அவர் சொன்னாராம், இந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கு, நாங்கள் செய்கிற செயற்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு, இதை நான் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த போறேன், எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்ல போறேன். வெளிப்படையாக சில விஷயங்களை முதல்லையே நான் சொல்ல முடியாது, மறைமுகமாக என்னுடைய பாடல் வரிகளில் நான் சொல்றேன். எங்களை ஒரு சக்தி பார்த்து கொண்டிருக்கு, நாங்கள் ஒருத்தரால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது சொல்லி மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய பாடல் வரிகள் மூலமா மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு, அந்த மர்மத்தை, ரகசியத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தார். இதனாலதான் திடீர்னு சொல்லி மைக்கேல் ஜாக்சன் கொல்லப்பட்டார், மரணம் அடைஞ்சார் என்றது ஒரு கோட்பாடு, ஒரு தியரி, ஒரு மூட நம்பிக்கை, ஒரு மித், ஒரு கட்டுக்கதை. இதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் இலுமினாட்டிகள் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பலரும் நம்புறாங்க. ஆனால் மைக்கேல் ஜாக்சனுடைய மரணத்துக்கான காரணம் மருந்து ஓவர்டோஸ் ஆனதுன்றது பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்படுது, வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் இலுமினாட்டிகள் என்று சொல்லி அந்த மித்த, அந்த கட்டுக்கதையை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இது முதலாவது கட்டுக்கதை. இந்த மாதிரி பல மரணங்கள் இருக்கு. ஜோன் எஃப் கெனடியினுடைய மரணம் ஏன் இலுமினாட்டிகளை நம்பக்கூடியவர்களுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுடைய மரணம் கூட இலுமினாட்டிகளினுடைய கொலை சொல்லி நம்பக்கூடிய அளவுக்கு இலுமினாட்டி கோட்பாடுன்றது பலர் மத்தியிலையும் ஆழமா ஊடுருவி இருக்கு. இந்த மாதிரியான மரணங்களுக்கு பின்னால் இருக்கிற மர்மத்துக்கான காரணம் இலுமினாட்டிகள் சொல்லப்படுறது வெறுமனே ஒரு மித், ஒரு கட்டுக்கதை மட்டும்தான். இந்த மாதிரியான பிரபலங்கள் சம்பந்தமா கடைசி மணித்தியாலங்கள்ல, கடைசி நாட்கள்ல அவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை பற்றின ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு ஐடியா கனகாலமா இருக்கு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க விரும்பினா அந்த சீரீஸை விரைவாக நாங்க ஆரம்பிக்கலாம், எதிர்வரும் நாட்கள்ல ஆரம்பிக்கலாம். 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் உலகம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. ரஷ்யாவை அதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரச குடும்பம் ஒரே இரவுல தூக்கி எறியப்படுது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உலக நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவில் இருக்கிற மக்களுக்கும், அரச குடும்பத்துக்கும், அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினதுதான் ரஷ்யாவில் 1977ஆம் ஆண்டுல 17ஆம் ஆண்டுல நடந்திருக்கிற அந்த ஆட்சி கவிழ்ப்புன்றது, அந்த மிகப்பெரிய புரட்சி என்றது. அதுவரைக்கும் அந்த அரச குடும்பத்தை, அந்த சாம்ராஜ்யத்தை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு சொல்லி ஒரே இரவுல எப்படி இந்த அரச குடும்பம் தூக்கி எறியப்பட்டது, ஒரு புரட்சி எப்படி சாத்தியமானது ரஷ்யாவில் என்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கு. இதை தங்களுடைய தனி நலனுக்காகவும் வர்த்தக நோக்கத்துக்காகவும் சில நபர்கள் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் உட்பட, அமெரிக்கர்கள் உட்பட பல கட்டுரைகள் எழுதுறாங்க. ரஷ்யாவில் இந்த மாதிரியான ஒரு புரட்சி நடந்திருக்கு, ஒரு சாம்ராஜ்யம், ஒரு அரச குடும்பம் ஒரே இரவுல தூக்கி எறியப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது இலுமினாட்டிகள் மட்டும் கிடையாது,
கிடையாது. இலுமினாட்டிகளையும் தாண்டின ஒரு சக்தி தான் இந்த சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிஞ்சு ஒரு புரட்சி நடந்திருக்கிறதுக்கான காரணம் சொல்லி பல கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டா இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான ஒரு விதமான ஆதாரம் கூட கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது தான் ரஷ்ய புரட்சி. லெனின் சொல்லப்படுற புரட்சியாளரை இன்றைக்கு வரைக்கும் நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அந்த ரஷ்ய புரட்சியாளர் அந்த அரச குடும்பம் தூக்கி எறியப்பட்டதுக்கான காரணம் அவர்தான், அவருடைய குழுதான் அதுக்கான காரணம். இந்த மாதிரி இலுமினாட்டிகள் தான் ரஷ்யாவினுடைய புரட்சிக்கு காரணம் என்று சொல்லப்படுற ஒரு மித், ஒரு வதந்தி, ஒரு கட்டுக்கதை இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. ரஷ்யாவில் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் அங்கிருந்த அரச குடும்பத்தை அந்த சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இதுதான் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மை. அப்ப இது இலுமினாட்டிகள் சம்பந்தமான கோட்பாட்டினுடைய இரண்டாவது மித், இரண்டாவது கட்டுக்கதை. இதுவரைக்கும் ஆதாரபூர்வமான எந்த தகவலும் கிடையாது. மூன்றாவது, பெண்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறாங்க. பெண்களை பயன்படுத்தி கொண்டு இலுமினாட்டிகள் ஒரு வீட்டில் ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்கன்னு சொன்னா மனைவி சொல்றதை கேட்டு பெரும்பாலான குடும்பங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வீட்டில் கூட மனைவி சொல்ல தட்ட முடியாத கணவன்கள் இருக்க முடியும். பெரும்பாலான குடும்பங்கள்ல இது இருக்கு. அப்படி மனைவிகளை வச்சுக்கொண்டு பெண்களை வச்சுக்கொண்டு கணவன்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு சதி கோட்பாடு இலுமினாட்டிகளினுடைய கைவசம் இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. அரச குடும்பத்தில் இருந்து சாதாரணமான ஒரு அமைச்சர், ஜனாதிபதி, பிரதமர் வரைக்கும் அவர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் தொடங்கி அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், குறிப்பா மனைவிகளை பயன்படுத்தி கொண்டு இலுமினாட்டிகள் அந்த மனைவிகளை தூண்டி அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கொண்டு அங்க அரசர் எடுக்கிற தீர்மானம் இருக்க முடியும், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர் எடுக்கிற தீர்மானம் வரைக்கும் பெண்கள் மூலமா இந்த உலகம் கட்டுப்படுத்தப்பட்டு வருது என்ற ஒரு கோட்பாடு இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. இது ஒரு மித் மட்டும்தான். ஆனா இந்த கட்டுக்கதையை நம்பக்கூடியவர்களுக்கு சில நாட்களுக்கு முதல்ல மிக பிரபலமா பேசப்பட்ட, பரபரப்பா பேசப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் விமானத்துல பயணம் செய்கிறார். தரையிறங்கி கீழே இறங்குறதுக்கு முயற்சி எடுக்கும் போது இமானுவேல் மேக்ரோனை அவருடைய மனைவி அரைஞ்ச காட்சிகள் ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகியிருந்தது. இலுமினாட்டி கோட்பாடை நம்பக்கூடியவர்களுக்கு மேக்ரோனுடைய மனைவி இலுமினாட்டியை சேர்ந்தவர். இலுமினாட்டியை சேர்ந்த அந்த மனைவியால ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மேக்ரோன் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றது இலுமினாட்டி கோட்பாடை நம்பக்கூடியவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணமா இருக்க முடியும். ஆனா இந்த இலுமினாட்டின்னு சொல்லப்படுற கோட்பாடு தத்துவம் ஆரம்பமான காலகட்டத்தில இருந்து அந்த கோட்பாடு முடிவடையும் வரைக்கும் இலுமினாட்டி குழுவில் எந்த ஒரு பெண் உறுப்பினரும் இருந்தார் என்றதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. பெண்களால இந்த உலகம், இலுமினாட்டிகள் பெண்களை கட்டுப்படுத்தி பெண்கள் மூலமா இந்த உலகம் கட்டுப்படுத்தப்பட்டு வருது என்றது ஒரு மித், ஒரு கட்டுக்கதை மட்டும்தான். இதை நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. நாலாவது விஷயம், இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறது 13 குடும்பங்களை சேர்ந்தவர்கள். இந்த 13 குடும்பங்களையும் சேர்ந்தவர்கள் மிக பிரபலமான வர்த்தகர்களா இருக்கிறாங்க. நாங்க பயன்படுத்துற சோப்ல இருந்து சாதாரணமா பயன்படுத்துற டூத் பிரஷ் வரைக்கும் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த வர்த்தக குடும்பங்கள். இந்த 13 குடும்பங்களையும் சேர்ந்தவர்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா இருந்து கொண்டிருக்கு. அவங்க ரகசியமான சந்திப்புகள், கூட்டங்களை நடத்துவாங்க. எதிர்காலம் எப்படி இருக்கணும், இந்த உலகம் அடுத்ததா எப்படி நடக்கணும் என்றதை தீர்மானிக்கிற ரகசியமான கூட்டங்கள் நடத்தப்படும். இதுக்கு ஒரு வழிபாட்டு தளம் தெரிவு செய்யப்படும். அந்த வழிபாட்டு தளத்தில் இந்த 13 குடும்பங்களையும் சேர்ந்தவர்கள், இலுமினாட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் சந்திச்சு தீர்மானம் எடுப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வருது. ஊடகம், மருத்துவம், நாங்க பார்க்குற டிவி நியூஸ்ல இருந்து நாங்க பார்க்குற சினிமா வரைக்கும் கட்டுப்படுத்துறது, சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நாங்க பார்க்குற செய்தி வரைக்கும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது. நாங்க எதை செய்யணும், இந்த யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா அதை தீர்மானிக்கிறது கூட இலுமினாட்டிகள், இந்த 13 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி நம்புற ஒரு மித், ஒரு கட்டுக்கதை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. நித்யானந்தாட ரூம்ல கேமரா வச்சு வீடியோ வெளிவந்திருந்தது. அமெரிக்காவினுடைய ராஜதந்திர தொடர்புகள் கசிஞ்ச விக்கிலீக்ஸ் ஆவணம் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஆனா இந்த இலுமினாட்டிகள் அடிக்கடி சந்திச்சு கொள்வாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு சிசிடிவி காட்சி இதுவரைக்கும் வெளிவந்தது கிடையாது. ஒரு போட்டோ, ஒரு ரகசியமான ஆவணம் கசிஞ்சது என்று சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது. அப்ப இது இலுமினாட்டிகள் சம்பந்தமா சொல்லப்படுற மித்ல நாலாவது கட்டுக்கதை தான். இந்த மாதிரியான 13 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றது அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு விதமான ஆதாரம் கூட இதுவரைக்கும் கிடையாது. அஞ்சாவது விஷயம் கட்டுக்கதை கிடையாது, இது உண்மை. 1776ஆம் ஆண்டுல ஜெர்மனுடைய தத்துவவியலாளர் ஆடம் என்ன செய்றாருன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் இறுக்கமான நடைமுறைகள் இருக்கு. அரசாங்கம் எங்களை அளவுக்கு அதிகமா கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்கு. மதத்துக்கு நாங்க கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். மக்களை இந்த மாதிரி மதமும் அரசாங்கமும் கட்டுப்படுத்துறது ஆபத்தானது.
சுயமா சிந்திக்கிறதுக்கான இயலுமை இல்லாத மக்களா உலகத்தில் இருக்கிற மக்கள் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா தெளிவூட்டுறதுக்காக நல்ல சிந்தனையின் அடிப்படையில் 1776ஆம் ஆண்டுல அடம் சொல்லப்படுற ஒரு பேராசிரியர், ஒரு தத்துவவியலாளர் ஒரு ரகசியமான குழுவை அமைக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறார். என்ன சொன்னா, வெளிப்படையா பகிரங்கமா இந்த மாதிரியான ஒரு புரட்சியை செய்யறது, இல்லாட்டி ஒரு குழுவை அமைக்கிறது, செயற்பாட்டு ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்றது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக கருதப்படும். இது மிகப்பெரிய ஆபத்தானது என்ற அடிப்படையில் அவர் ரகசியமான ஒரு குழுவை 1776ஆம் ஆண்டுல உருவாக்குறார். அந்த குழுவுக்கு அவர் இலுமினாட்டி, ஒளியூட்டுதல் என்ற அர்த்தத்தை கொண்ட இலுமினாட்டி என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தார். இது நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் இருக்கக்கூடாது. அது மதமா இருக்க முடியும், இல்லாட்டி அரசாங்கமா இருக்க முடியும், அரசியலுக்கு கட்டப்பட்ட நபர்களை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சுயமா சிந்திக்கிறதுக்கான இயலுமை இல்லாத மக்களை மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானது என்ற அடிப்படையில் மக்களை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் அடம் என்ற தத்துவவியலாளர் 76ஆம் ஆண்டுல அந்த கோட்பாட்டை, அந்த இலுமினாட்டி என்று சொல்லப்படுற ரகசியமான குழுவை உருவாக்குறார். ஆரம்பத்தில் மாணவர்கள் இருந்து பேராசிரியர்கள், துறைசார் நிபுணர்கள் வரைக்கும் பலரும் இணைஞ்சு கொண்டு ரகசியமான திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே வெறும் 10 வருஷங்களுக்குள்ள இந்த குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள் தேடி தேடி கைது செய்யப்பட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஆரம்பிச்சிருந்தது. இதோட சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, மறைஞ்சி வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கோட்பாடை கடைசியில கைவிட்டு 10 வருஷங்களுக்குள்ள இலுமினாட்டி என்ற கோட்பாடு முடிவுக்கு வந்திருந்தது. இன்றைக்கு அந்த கோட்பாடு இருக்கின்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இது இலுமினாட்டி சம்பந்தமான ஒரே ஒரு உண்மை மட்டும்தான். இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்களான்றதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த கோட்பாடை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள், ஒரு விதமான ஆதாரம் கூட இதுவரைக்கும் கிடையாது. இப்ப இலுமினாட்டி சம்பந்தமா நாங்க கேள்விப்படுறது எல்லாமே இப்போதைக்கு வெறும் மித், வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான். இலுமினாட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி கடைசியில ஒரு கேள்வி கேட்டா இல்ல என்றதையும் தாண்டி இந்த மாதிரி எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு சக்தி இருக்கக்கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடையும் இந்த வீடியோவை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.